காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தியானிக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடிக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை காப்பாற்றுவேன். யாரை கர்த்தர் காப்பாற்றுவார்? யாருக்கு கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுவார்? யாரை இரவும் பகலும் காத்து கொள்வார் என்பதை குறித்து சில வசனங்கள் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள் என்று எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரை கர்த்தர் காப்பாற்றுவார், யாருக்கு தண்ணீர் பாய்ச்சுவார், யாரை இரவும் போல காத்து கொள்வார் என்று ஜனங்கள் கேட்கும்போது, அது நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டமா இருக்க வேண்டும், திராட்சை செடியா இருக்க வேண்டும். நீங்களாலும் நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கும். அநேக செடிகள் கொடுக்கிறது, ஆனால் சிலதெல்லாம் கசப்பானதை கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிறவர்களாய், தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்களாய், தேவன் செய்கிற நன்மையை நாம் மற்றவர்கள் செய்வர்களாய் இருக்கும் போது கர்த்தர் காப்பாற்றுவார் என்று பார்க்கிறோம். நல்ல திராட்சை தரும் செடியை கர்த்தர் காப்பாற்றுவார். முதலாவது, நல்ல திராட்சை செடியை தரும் கனியுள்ள ஒரு செடியை கர்த்தர் காப்பாற்றுவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய், திராட்சை ரசம் கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் வாழ்க்கை இருக்கும் போது கர்த்தர் அதை வேலி அழைத்து பாதுகாக்கிறாரா? பாருங்க, அருமையான ஒரு மகனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரொற்றில இருக்கிறாராம். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை கனி தருகிற ஒரு செடியா இருக்கிறது. அப்போ கர்த்தர் அந்த மகனை காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகனை கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் போது மிகவும் கசப்புள்ள ஒரு வாழ்க்கை, அந்த வாலிப வயதில போராட்டமான வாழ்க்கை, நிந்தை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அவமானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஓட்டண்டில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேலும் படரும். அது ஒரு காலம் அது ஒரே இடத்துல இருப்பதில்லை, அது படர்ந்து கொண்டே இருக்கு என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அருமையான மகனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நாம் தெரிவித்துக் கொள்ளும் போது அங்கே அந்த யோசேப்பு நல்ல ஒரு உண்மையுள்ளவனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். தன் தகப்பனாருக்கும் குடும்பத்திற்கும் முதலாவது உண்மை. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கை கொடுக்க வேண்டும்? உண்மையா இருக்க வேண்டும். தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, மற்றவருடைய நண்பர்களை பழகுவதிலே உண்மை இருக்க வேண்டும். இந்த மகன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார் பாருங்க. ஆகவே அவர் கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி இருப்பார் என்றால், அவனுடைய சகோதரி எல்லாரிலும் அவனை தங்கள் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்ட போது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்து அது நிமித்தம் அவனை இன்னும் பகைத்தார். பாருங்க, சொப்பனம் கொடுக்கிறார் கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருக்கும் ஒரு சொப்பனங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு. இதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அந்த வாலிப பையனுக்கு, அந்த வாலிப மகனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சொப்பனத்தை கொடுக்கிறார். அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியங்கள். அந்த சொப்பனத்தின் மூலமாய் தன் வருங்காலங்கள் எப்படி இருக்கும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படி தன் குடும்பத்தை நடத்த போகிறேன் என்பதை குறித்து தெளிவாக ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தில் சொப்பனம் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே அதை சொல்லும் போதே அவங்க அண்ணன்மார்கள் எல்லாம் துன்மார்க்கமாக பகைக்கிறார்கள்.
3 விதமாய் பகைத்தார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 3 விதமாய் யோசேப்பை பகைத்தார்கள். அந்த பகைப்புத்தான் அவரை வேறு பிடித்துக் கொண்டிருக்கிறது. முதலாவது, அவங்க அப்பா பலவர்ணமான அங்கியை செய்து விட்டார் என்று பார்க்கிறோம். காரணம், அவனுக்கு அம்மா இல்ல, அவருக்கு முதிர் வயதினால அவனை நேசித்தார் என்று பார்க்கணும், அதனால பகைச்சாங்க. 2வது, சொப்பனம் கண்டாரு, அதுக்காக பகைச்சாங்க. 3வது, இன்னொரு சொப்பனம் கண்டாரு, அதுக்காக பகைக்கிறாங்க. இது எல்லாமே கர்த்தருடைய திட்டம் தேவ பிள்ளைகளாக உங்களுக்குள்ளாக வரும்போது, செயல்படுத்த நீங்கள் ஆரம்பிக்கும் போது அங்கே உங்களை இந்த உலகம் பகைக்கும். இந்த உலகம் நம்மை நேசிக்காது. யாரெல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்கிறீர்களோ, உங்க வேலை ஸ்தலத்துல உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக, சபைக்குள்ளாக, ஊழியத்துக்குள்ளாக, நம்ம போகிற வேலை ஸ்தலத்துல எல்லா இடத்துலயும் பழகிறவங்களுக்குள்ளாக உண்மை இருக்க வேண்டும். யாரெல்லாம் உண்மையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர்களைத்தான் கர்த்தர் எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லாரையும் காப்பாற்றிடுகிறார் என்று சொல்வதை காட்டிலும், யாரெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கிறார்களோ கர்த்தர் அவங்களை நடத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவனை அந்த சகோதரர்கள், யோசேப்புடைய சகோதரர்கள் முதலாவது கழிட்டாங்க, அந்த பலவர்ணமான அங்கே எடுத்துக்கிட்டாங்க. 2வது, கொடியில போட்டாங்க. பாருங்க, எந்த இடத்துல போட்டாலும் கர்த்தர் அங்கிருந்து அவரை தப்பித்து கொண்டே வருகிறார். 2வது, இச்சையினால் வருகிற சோதனையிலிருந்து விலகி ஓடும்படி செய்கிறார். பார்க்கிறோம். அதே 38:2-13. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மேல் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்போது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட செய்ய என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். தேவ பிள்ளைகள், அந்த உலகத்தில் இருக்கிற நாம் கரைப்படாதவர்களாய் நாம் காத்து கொள்வது அவசியம். கரைகள் எல்லா இடத்துலயும் இருக்கிறது உலகத்திலே, அது இல்லாத இடமே இல்லை. ஆகவே நீங்க உங்க பிள்ளைங்களை வளர்த்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு எப்போது விழிப்பா இருக்க வேண்டும். ஏன், இந்த பரிசுத்தம் மாத்திரம்தான் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வைக்க முடியும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசித்ததில்லை. ஆகவே இந்த மகன் பாருங்க, அந்த போத்திபாருடைய மனைவி இவன் மேல கண் போட்டார் என்று பார்க்கிறோம். இந்த வாலிப மகன் எல்லாத்துக்கும் கர்த்தர் அந்த இடத்துல, இந்த எகிப்து தேசத்துல, புரஜா தேசத்துல போய் ஒரு வேலைக்காரனா போய் இருக்கிறார். அங்கே கர்த்தரே அவனை உயர்த்துகிறார் என்பதை அந்த போத்திபார் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவனுடைய மனைவி இவன் மேல் கண் போட்டு என்னோடு கூட நீ செய்யணும்னு சொல்லும் போது அந்த பாவத்துக்கு அவன் விலகி ஓடுகிறான். 2வது, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபீஸ்ல இருந்தாலும், வெளியே இருந்தாலும், எங்க போனாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் என்னை நோக்கி கொண்டே இருக்கிறார் என்று நாம் அறிந்து நாம் செயல்படும் போது அந்த பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். மாம்ச இச்சைகள் உண்டு, பொருள் இச்சைகள் உண்டு, பண இச்சை என்ற உண்டு, பதவி இச்சை என்ற ஒன்று உண்டு. இதுக்கெல்லாம் நாம் அடிபணிந்து போய்விடக்கூடாது, அதுக்கு அடிமையாக விடக்கூடாது. இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். ஆனால் நித்தியமா இருப்பது பரிசுத்தம் தான். ஆகவே தான் இந்த யோசேப்பு அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறார். அது நிமித்தம் அவர் காவலில போடப்படுகிறார். அது நிமித்தம் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் ஜாமீன் எடுக்க கூட யாரும் கிடையாதுங்க. அவர் வெளி தேசத்துல இருக்கிறார், பாஷை தெரியாது, உற்றார் உறவினர்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, உங்களோடு கூட யாரு உங்களுக்கு உதவி செய்ய வந்தாலும் வரனாலும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. நீங்க உண்மையாய் நடக்கும் போது, லஞ்சம் வாங்காமல் இருக்கும் போது, பொருளாசை இல்லாமல் வாழும் போது, மாம்ச இச்சையை வெறுத்து வாழும் போது, தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சொப்பனுக்கு தரிசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும் போது, கர்த்தரேக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக வைக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அங்க பார்க்க சிறைச்சாலையில் போட்டாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவன் போத்திபார் வீட்டுல வேலை செஞ்சாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட உண்மையில மகனுக்கு இப்ப வருகிற சோதனை என்ன?
குழியில போடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அங்கிருந்து அவரை காப்பாற்றுகிறார். அங்கே ஜெயில போடுறாங்க, கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதுல இருந்து பார்க்கிறார். ஆகவே நீங்களும் நானும் மாம்ச இச்சைகளுக்கும் உலக பெறும் ஆசை இச்சைகளுக்கும் விலகி ஓட வேண்டும். அடுத்தபடியாக வாசிக்கும் போது யோசேப்பை கர்த்தர் அதிகமாய் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். அந்த மகனை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அந்த மகனை வேலி அடிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாக 41:14 வாசிக்கும் போது, அப்போது பார்வோன் யோசேப்பை அடைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல்கிடங்களிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கட்டும். பாருங்க, யாருமே இல்ல பரவாயில்ல, கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து யோசேப்பை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவனுக்காக வழக்காட யாரும் இல்லை, ஜாமீன் சொல்ல யாரும் வரவில்லை, இவன் நல்லவன் என்று சொல்றதுக்கு யாரும் வரல. ஆனா கர்த்தர் அவரோடு கொடுக்கிறார். யாருக்கிட்ட பேசணுமோ கர்த்தர் அங்க பேசி அங்கிருந்து விடுதலை கொண்டு வருவார். இந்த நாளிலும் நீங்க எதுலாம் உண்மையா இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் வராம இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல தூர போட்டிருக்கலாம், இல்ல வேற எங்காவது உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை போட்டிருக்கலாம். பலப்படாதீங்க, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமா இருக்குது. கர்த்தர் நிச்சயமாய் அந்த இடத்துல உங்களை விடுவிப்பார். விடுவிப்பது மாற்றதுமல்ல, கர்த்தர் பார்க்கிறோம் அந்த யோசேப்பை உயர்த்தினார். உயர்த்ததுக்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கிறது. அவன் தீவிரமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காவல் கிடங்கிலிருந்து அவனை புறப்பட பண்ணினார்கள். அவன் புறப்படும் போது இது வரைக்கும் சவரம் பண்ணாதவன், தாடி ஷேவ் பண்ணாதவன் அழகா பண்ண வைக்கிறாங்க. இது வரைக்கும் அழுக்கான ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு புதிய உடைய கொடுக்கறாங்க. இது வரைக்கும் சுத்தமில்லாம இருந்த அவரு இப்போ அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. உடனே ராஜா அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. ராஜாவுடைய காரியங்களை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி தரும்போது அந்த எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் உயர்த்தினார். அது போல நீங்களும் உண்மையோடு இருக்கும்போது, இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நீங்கள் பொறுமை இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் நிச்சயமாய் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, இப்போது எதுலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, அடிமையா இருக்கிறீங்களோ, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுல அந்த பாவத்துல நான் அடிமையா இருக்கிறேமாப்பா, ஆண்டவரே இந்த பொருளாசில நான் அடிமையா இருக்கிறேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட உலகமான காரியங்களை என்னை ஒப்புட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விடுவீங்க. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, உங்க சிந்தனை, உங்க இருதயம் மாற்றுவார். கர்த்தரையே மாற்றுவார். நீங்க எல்லாமே கர்த்தருக்காக செய்வீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக மேன்மையாக வைப்பார். ஆகவே நீங்க உண்மையா இருக்கும்போது, நீங்க லஞ்சம் வாங்காம இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா சோதனை வரத்தான் செய்யும். உங்களை பகைக்கத்தான் செய்வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த நம்ம பார்க்கறதை காட்டிலும் நம்மை பார்த்து கொண்டுகிற இந்த ஒரு தெய்வன் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். அவருடைய கண்கள் உங்களோடு கொடுக்குது. இந்த பாதையில நீங்க போய் கொண்டிருக்கும்போது ஒரு நாள் நீங்க உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். நீங்கள் மேன்மையா எண்ணப்படுவீர்கள். தேவனுக்காக நீங்க பிரகாசிக்கும் போது அநேகருக்கு எப்படி யோசேப் அந்த தேசத்துக்கு படி அளக்கிறவனாய் மாறினானோ, அநேகருக்கு உதவினாய் மாறினாரோ, அதே போல உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். 2வது, யாருக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்? சங்கீதம் 1:2-3 வசனங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலியின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அல்லேலூயா. 2வது ஒரு ஆசீர்வாதம், யாருக்கு தண்ணி பாய்ச்சுவார் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகப்பிரமான காரியங்களே பிரியமா இருக்கிறோம். அநேக வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வேலை தான் முக்கியம், நெக்ஸ்ட் தான் மனைவி, நெக்ஸ்ட் தான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார்கள். நல்லதுதான். ஆனால் இப்படி மனிதர்கள் மேல் பிரியமா இருக்கிறார்கள். மனிதனுடைய சொல்லுகிற வேலையை செய்வதிலே பிரியமா இருக்கிறார்கள். தான் திட்டமானதை செய்வதற்கு பிரியமா இருக்கிறார்கள். சில காரியங்கள் தன்னையே ஒப்புவிட்டு பிரியமா இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். இந்த பூமியிலே நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் செய்கிறோமா? இன்னைக்கு தியானம் செய்யறோமா? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்ம வேதத்தையே வாசித்து இருக்கிறோமா? தியானம் பண்ணிருக்கிறோமா? வசிவ ஆராதனை பண்ணிருக்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்திருக்கிறோமா? இயேசுடைய வார்த்தையை 4 பேருக்கு சொல்லி இருக்கிறோமா? அந்த ஆவியானவர் எனக்குள்ள பேசி இருக்கிறாரா? அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த நாள் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
நம்ம பார்க்கணும், இந்த வேத வசனம் தான் உங்களை ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடியது, தேவ மனிதனாக மாற்றக்கூடியது, பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடியது. ஆகவே தான் நீங்கள் நானும் இந்த வேதத்தை நாம் என்ன பண்ணணும், தியானம் பண்ண வேண்டும். அவரைத்தான் பண்ண நீர் பாய்ச்சுவார், தண்ணீர் கொடுப்பார். அப்படிப்பட்டவங்க எங்க இருப்பாங்க? நீர்கால்களின் ஓரமாய். நீர்கால் எங்க இருக்குதோ கர்த்தர் அந்த இடத்துல நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். பாருங்க, இன்னைக்கு கல்யாணத்துல எல்லாம் வாழை மரம் கட்டுறாங்க. எல்லா கல்யாணத்திலயும் திருமண காரியங்கள் வீடு கிரகத்துல எல்லாம் வாழை மரம் கட்டுறாங்க. ஏன்? அந்த ஒரு மரம் தான் இலையுதிராது இருக்கிற மரம். மீது எல்லா மரமே இலை உதிர்ந்துருங்க. ஆனா வாழை மரம் மட்டும் இலை உதறவே உதராது. அப்படியே இருந்து காய்ந்து இன்னொரு வாழத்தை உருவாக்கி கொண்டு போகும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எப்படி ஆசிரியர் அந்த வாழை போல, அந்த வாழை மரத்தை போல இலையுதிராது இருக்கிற அந்த மரத்தை போல கர்த்தர் மாற்றுவார். அப்படியே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அது முடிந்து போவதில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த தொடர்தல் ஆசீர்வாதத்தை கொண்டே இருக்கும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். 2 பேதுரு 1:19 நம்ம வாசிக்கும் போது, அவன் இருளின் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அப்ப அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17:11 சொல்லி அந்த வசனம் என்ன பண்ணாங்களாம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகள். நமக்கு நற்குணம் எப்படின்னா, இந்த வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை எப்படி இருக்கிறாருன்னா, நீர் பாய்ச்சல் ஓட்டத்துல நடப்பட்ட அது காலத்தில் தன் கனி தந்து எழுதுகிற மரத்தை போல் இருப்போம். பிள்ளைகள், நீங்கள் நானும் வேதத்தை தியானிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இரவும் பகலும் அந்த வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்க தருவாராக. தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆமா ஆண்டவரே, நீர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார். கர்த்தர் இரவும் பகலும் காத்துக்கணும் சொன்ன ஆண்டவரே. யோசிப்பை ஆண்டவரே நீர் காப்பாற்றி உயர்த்தது போல ஆண்டவரே, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே அந்த மகன் எப்படி இருப்பான், நீர்கால் ஒரு நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான்னு சொன்னீங்கப்பா. அப்படி அது கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஒப்பு கொடுத்து இனி பரிசுத்தமாய் வாழ, உண்மையாய் வாழ, உமக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படி நடக்க ஒரு செல்மாய் செபிக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் அவனமாய் நடத்தி நம்முடைய பிள்ளைகளை இங்க மேன்மைப்படுத்தணுமா செபிக்கிறோமாப்பா. எதிரெல்லாம் கட்டப்பட்டவர்களோ அந்த கட்டளை எல்லாம் விடுதலையாக்கி இந்த பிள்ளைகளை உயர்த்தி ஆண்டவர் எல்லா கடன்களாக மேன்மைப்படுத்த போறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை செய்கிற அருமையான தாசர்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆட்களும் ஆளுகை செய்யும் தொடர்ந்து பொறுப்பற்றி நடத்தும். ஏசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.